ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் ரெசிபி. ஹோல் வீட் ஃப்ளார் சாக்லேட் கேக். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். வீட்டிலே செய்யலாம். வாங்க இந்த கேக் ரெசிப்பியை எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கேக் ரெசிபி. ஹோல் வீட் சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப்பு கர்டு ஊற்றிக்கலாம். 3/4 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு ஆயிலு இல்லை மெல்டட் பட்டர் ஊற்றிக்கலாம். அப்புறமா 3/4 கப்பில் ஜாக்ரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாக்ரி வெல்லம் போடலாம், நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு கோதுமை வீட் ஃப்ளார் போட்டுக்கலாம். 1/4 கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1/3 கப்பில் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூனில் பேக்கிங் சோடா. 1/2 ஸ்பூனுக்கு கம்மியான சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வச்சுக்கலாம். 1/4 கப்பில் ஒரு வார்ம் வாட்டர் லைட்டாக சுடணும். கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இதில் 1 ஸ்பூனு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப்பு பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த கேக் பட்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டரு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். ஒரு கேக் டின்னில் உள்ள பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த பேட்டரை ஊற்றிடலாம். நம்ம கேக் பேட்டரை ஊற்றியாச்சு. கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் கிளியர் ஆகும். எப்பயுமே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. கேக் டின்னுக்கு 3/4 அளவு இருந்தால் தான் அது நல்லா பேக் ஆகி வரும்போது மேலே வரும். இல்லைனா கீழே விழிஞ்சிரும். நான் கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தட்டு போட்டு உள்ளே ஒரு பிளேட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பிளேட்டை திருப்பியும் மூடிடலாம். ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் வெந்துருச்சான்னு உள்ளே இருக்க பேட்டரு. ஒரு டூத் பிக்கோ இல்லைனா கத்தியோ விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோல் வீட் ஃப்ளார் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் வெந்தோடனே எடுத்து வச்சுட்டு இந்த கேக் டின்லேருந்து ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து பிளேட்டில் வைக்கணும். அதே மாதிரி கட் பண்ணுறதும் ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். இல்லைனா கேக் வந்து தூள் தூளாகிடும். ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக்கு. எப்பயுமே அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.